பாகற்காய் பாகற்காய் சாப்பிட்டா சுகர் லெவல் எனக்கு குறையுமா டாக்டர்? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். டெய்லி சாப்பிடலாமா? எந்த மாதிரி பாகற்காய் சாப்பிட்டா சுகர் லெவல் பாகற்காய் சாப்பிட்டா சுகர் லெவல் எந்த அளவுக்கு நமக்கு குறையும்? டெய்லி நான் பாவக்காய் ஜூஸ் குடிச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. தினம்தோறும் குடிக்கலாமா? இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது? பொதுவாக அதனால என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். ஒரு சிலர் டெய்லி குடிச்சிட்டிங்கன்னா லோ சுகர் ஆயிடுது, ஹைப்போகிளைசிமியா அப்படின்ற கண்டிஷன். அதனால தான் உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக ஒரு 5 days 7 days ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து கொடுக்கும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பாகற்காய் சாப்பிட்டா சுகர் லெவல் எனக்கு குறையுமா டாக்டர்? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். டெய்லி சாப்பிடலாமா? எந்த மாதிரி பாகற்காய் சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும்? தினம்தோறும் சாப்பிட்டா நமக்கு வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வருமா? உண்மையிலே பாவக்காய் சாப்பிட்டா சுகர் குறையுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்க. சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு பாகற்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். இதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. பழுப்பாகல் இருக்குது, மிதிப்பாகல் இருக்குது, காட்டுப்பாகல், அதலைக்காய், இந்த மாதிரி நிறைய வகைகள் பாகற்காயில் இருக்குங்க. இந்த பாகற்காய் சாப்பிட்டா சுகர் லெவல் எந்த அளவுக்கு நமக்கு குறையும்? டெய்லி நான் பாவக்காய் ஜூஸ் குடிச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. தினம்தோறும் குடிக்கலாமா? இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது? பொதுவாகவே இந்த கொடி வகைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நல்ல ஒரு நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடியது, ரிச் ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குங்க. அதே மாதிரி தான் பாகற்காயிலையும் நிறைய நீர்ச்சத்தும் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ மலச்சிக்கல் தீர்ப்பதற்கு, சுகர் லெவல் உங்களுக்கு குறையிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுலேயும் இதில் முக்கியமாக ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம், முக்கியமாக அயன் நிறையவே இருக்குங்க. இதனோட சேர்த்து பார்த்தோம்னா விட்டமின் ஏ, கே, அதுவும் விட்டமின் டி. இன்னைக்கு நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது, கால்சியம் ரொம்ப அதிகம். ஸோ பாகற்காயில் இத்தனை சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம பாகற்காய் அப்படின்னு சொன்ன உடனே மனசில் வர்றது கசப்பாக இருக்கும். ஐயோ, இது எப்படி சாப்பிட்றது, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இந்த கசப்பு சுவையுமே உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த மருந்துகள் தான் ஈஸியாக நமக்கு சுகர் லெவலை குறைக்கும். நம்ம இனிப்பு சாப்பிட்டு தான் சுகர் வந்தது. அது ஒரு ரீசன். இனிப்பு சாப்பிட்றதுனால மட்டும்தான் சுகர் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போது நமக்கு இன்சுலின் செக்ரீஷனை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், பேன்க்ரியாஸ் செல்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும், பாடியில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுவதற்கும் பாகற்காய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இதுலேயும் முக்கியமாக அதலைக்காய்னு ஒன்று இருக்கும், சின்ன வகையான பாகல். அது கசப்பு கொஞ்சம் குறைவு தான், ஆனால் அதிகமான மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ சுகர் லெவலை குறையணும்னா இது அதலைக்காயை நம்ம சமைத்து சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. கால்சியம் லெவல், மூட்டு வலி இருக்கிறவங்களாம் அதிகமாகவே பாகற்காயை சாப்பிட்லாம். இதில் முக்கியமாக நான் காலையில் ஜூஸ் குடிச்சிட்டு வரேங்க. எந்த அளவுக்கு ஜூஸ் குடிக்கணும்? டெய்லி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எந்த அளவுக்குனா ஒரு 30 to 50 ml குடித்தாலே போதுமானது. ஏன்னா அதிகமான கசப்பு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா அல்சர் வர்றதுக்கோ இல்லை அசிடிட்டி வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதனால் காலையில் ஒரு 30 to 50 ml கொஞ்சம் தண்ணீர் கலந்து நீங்கள் காலையிலே பாவற்காய் ஜூஸை நம்ம குடிச்சிக்கலாம். இது டெய்லி குடிக்கணுமா? அப்படி கிடையாது. ஸோ வாரம் 3-4 முறை குடித்தாலே போதுமானது. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். ஒரு சிலர் டெய்லி குடிச்சிட்டிங்கன்னா லோ சுகர் ஆயிடுது, ஹைப்போகிளைசிமியா அப்படின்ற கண்டிஷன். அதனால தான் உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி குடிச்சுக்கோங்க. 200 above நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாரம் 4 முறை குடிக்கலாம். இல்லைங்க எனக்கு 150, 140 அந்த ரேஞ்ச்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இது நீங்கள் வாரத்துக்கு 2 முறையோ இல்லை வாரம் 1 முறையோ நீங்கள் குடிச்சிக்கலாம். இதனால் வேறு என்ன நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நடக்குது? சுகர் லெவல் நல்லா குறையும், வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வெளியேறுவதற்கும் உங்களுக்கு பாகற்காய் பயன்படுதுங்க. இதை தாண்டி இன்னும் பழுப்பாகல்னு ஒன்று இருக்குது. இது நல்ல பெருசு, அதாவது மேலே லைட்டாக முட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. இதையும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பாகற்காய் விதைகள் தான் அதிகமான கசப்பு இருக்கக்கூடியது.
குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாங்க. நல்ல விதைகளை வந்து உலர்த்தி பொடியாக்கி வச்சுட்டு, இந்த பொடியை நம்ம வந்து இரவு நேரத்தில் தேனில் கலந்து கொடுத்துட்டு வரணும். ஒரு 10 நாட்கள் பாகற்காய் விதை பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது குடல் சுத்தமாக ஆரம்பிக்கும். பசியே இல்லைங்க, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குன்னு குழந்தைகள் சொன்னாங்கன்னா, இது உங்களுக்கு ஈஸியாக ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு 1 வீக் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாம். எந்த அளவு இந்த பொடியை எடுக்கலாம்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாகற்காய் விதை பொடியை நல்லா உலர்த்தி பொடி செஞ்சுட்டு இதை நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக ஒரு 5 டேஸ் 7 டேஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து கொடுக்கும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய, அதாவது வெயிட் லாஸ் ஆகணும்னா பாகற்காய் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலஸ்ட்ரால் லெவல், ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து வெளியேறணும். ஃபேட்டி லிவர் இருக்குங்க, இல்லை அடி வயிற்றில் தொப்பை எனக்கு பெருசாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு நான் பாகற்காயை பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து பாகற்காய் நம்ம ஜூஸாக பயன்படுத்தலாம். இல்லை சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெண்டைக்காய் தண்ணீரில் போட்டு நல்லா ஊற வச்சு குடிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி பாகற்காயும் குடிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் ஒரு 4-5 வெண்டைக்காய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு 200 ml தண்ணீரில் இதை வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு பாகற்காய் விதைகளோடையே நல்லா கட் பண்ணி அந்த தண்ணீரில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதில் போட்டுடணும். இரவு முழுவதும் இந்த தண்ணீர் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிய பிறகு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரணும். இரவு முழுவதும் நல்லா ஊறிய பிறகு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது டெய்லி காலையில் குடிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாவக்காய் ஜூஸ் குடித்தா வயிறு வந்து எரிச்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் பாவக்காய் ஜூஸ் மட்டுமே குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மெடிசனை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே கண்டினியூ பண்ணணும். அதனோட இந்த பாவக்காய் ஜூஸோ இல்லை ஊறல் குடிநீரோ சாப்பிட்டுட்டு ஒரு 20 நாள் 25 நாள் திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போது நமக்கு பிளட் சுகர் லெவல் நல்லா குறைஞ்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன் டோசேஜை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோடனே நிறைய பேர் சொல்கிற ஒரு டவுட் இதுதான், இன்னிலேருந்து நான் மெடிசனை ஸ்டாப் பண்ணிவிட்டு டயட்லேயே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சுகர் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ நீங்கள் சில வருடங்களாக மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா உடனடியாக அதை வந்து நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் மருந்துகளோடு இதையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா, அவர்களுக்கு வேணால் இந்த டயட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது சாத்தியமாகும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஈஸியாக நீங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பாகற்காய் அப்படின்னு சொல்கிறது இல்லை நிறைய வகைகள் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு பாகற்காய் நமக்கு பயன்படுது. முக்கியமாக சுகர் லெவலை எப்படி குறைக்குதுன்றதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.